திராவிட ஆய்வாளர் திரு துரைகருணா அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தமிழகத்திற்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழகமே பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்தல் அறிவிப்பு என்பது இன்று விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை அறிவித்து விட்டார்கள். இதுல ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப ஏப்ரல் 23ஆம் தேதி என்பது மிக குறுகிய காலம்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இதுல ஒரு 16, இதுல ஒரு 15, இதுல ஒரு 21, ஒரு 30, 34 நாட்கள், 35 நாட்கள் தான் இருக்கு. இந்த வேட்புமனு தாக்கல், இடப்பங்கீடு, தொகுதி பங்கீடு, இந்த பிரச்சனைகள்லாம் முடியறதுக்கு ஒரு 10 நாளாவது ஆயிடும். அப்ப அதை தொடர்ந்து ஒரு 20, 24 நாட்கள் தான் பிரச்சாரத்திற்கான காலக்கெடுவாக இருக்கும். எனவே அரசியல் கட்சிகள் இன்று முதலே இந்த பரபரப்பான பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பூத் கமிட்டி, பாக கமிட்டி, தொகுதிக்குழு, மண்டல குழு, மாநில குழுன்னு போட்டு களம் இறங்கிட்டாங்க. பிரதான எதிர்கட்சியுமே அங்கங்க தொகுதிகளில் அந்த பூத் கமிட்டி நியமனம் என்பது ஒவ்வொரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர்களுக்கு 2 தொகுதி 3 தொகுதின்னு கொடுத்து அவங்களுமே பெரும்பாலும் ஒரு பூத்துக்கு குறைந்தபட்சம் 10 பேர், அதிகபட்சம் 15 பேர், 18 பேர்னு போட்டு களத்துல இறங்கிட்டாங்க. இனி தலைவர்கள் பிரச்சார திட்டம் அநேகமாக இந்த வேட்பு மனு தாக்கல் முடிந்து, வேட்பு மனு பரிசீலனை முடிந்து, வேட்பாளர்கள் பெயர் இறுதிப்படுத்தப்பட்ட உடனே தங்களுடைய பிரச்சாரங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் பரபரப்பாக கிளம்பிடுவாங்க. இந்த 2026 தேர்தல் என்பது உண்மையிலேயே எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 அரசியல் கட்சி தான் கடந்த 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நிலை இருந்தது. இப்போது புதிதாக களத்துக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய், அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறாரு, யாரோடு அணி சேர போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று களத்திற்கு வந்த அவர் தனித்தே விஜய் முதலமைச்சர் ஆக்குவோம்னு தவேகாவினுடைய நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக தவேகாவை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து சென்று விடுவார்கள் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. இது தொடர்பான வதந்திகள், கேசியங்கள் தான் இருக்கு, இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை. இன்றைய தினம் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிட்டு விட்டதால் 1-2 நாளங்களில், நாளை மறுதினமோ கூட யார் யாரோடு எத்தனை முனை போட்டி அப்படிங்கிறது தெரிய வரும். இப்ப இதுவரையிலுமே நமக்கு 4 முனை போட்டி என்றுதான் தெரிய வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதை தாண்டி தவேகாவினுடைய விஜயுடைய கட்சி, நம்ம சீமான் கட்சி, 4 முனை போட்டி. இதுல மிக அண்மையில் அரசியல் கட்சியை அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் களத்தில் இறங்கி இருக்கிறார். அவருடைய தாக்கம் என்பதும் 2026 தேர்தலில் பெரிய அளவுல இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அவருமே கூட்டணி அமைத்து நாங்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். எனவே இன்று முதல் இந்த தேர்தல் பரபரப்பு என்பது மிக தீவிரமாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் யார் யாரோடு அணி சேரப் போகிறார்கள், யாருக்கு எத்தனை இடங்கள், யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதெல்லாம் விரைவில், மிக விரைவில், இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இறுதிப்படுத்தப்பட்டு களம் இறங்குவார்கள். யாருக்கு வெற்றி என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். சகோதரா, இணைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.